ஐஸ்வர்யவான் வந்து பரலோகத்துக்கு போக முடியல. ஆனா அவன் வீட்டு உள்ள இருந்து லாசருவ வெளியில பார்த்திருப்பான். ஏன் அந்த பிச்சைக்காரன் அங்க இருக்கிறான்? ஏன் அவன் அந்த அவ்வளவு சொறி புடிச்சு போய் கிடக்குது? அவனுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கிறான். அவன ஏன் அங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க? ஏன் அவன் அங்க இருக்கிறான்? எப்ப பாரு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். லாசருக்கு பசி எடுத்திருக்கும். லாசருக்கு வேதனையா இருந்திருக்கும். எனக்கு யாராவது மருந்து போட மாட்டாங்களா? என்னை யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டாங்களா? எனக்கு இரக்கம் காட்ட மாட்டாங்களா? பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நிறைய வேதனைப்படுறவங்க இருக்கிறாங்க. புண்ணு மட்டும் இல்ல, வியாதி மட்டும் இல்ல, மனவியாதியில இருக்கிறாங்க, மனநோயாளிங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் லாசருக்குள்ள இத்தனை வேதனைகள் இருந்தாலும் லாசருக்குள்ள ஒரு பக்தி இருந்தது. ஒரு பக்தி இருந்தது. எங்கேயோ என்னை இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் காப்பாத்துவாரு. ஒருவேளை நான் செத்தா கூட இந்த தீமெல்லாம் என்னை விட்டு போயிடும், இந்த கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு போயிடும், இந்த சுகவீனெல்லாம் என்னை விட்டு போயிடும். எவ்வளோ நான் பாடுபட்டாலும் எனக்கு எனக்கு இதெல்லாம் என்னை விட்டு போயிடும். இந்த உலகத்தோட என் கஷ்டம்லாம் போயிடும். நான் மேல போனா நான் சூப்பரா இருப்பேன். எத்தனை பேரால இன்னைக்கு சொல்ல முடியும் இத? நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உலகத்துல அப்படியே ஓடுறாங்க நிறைய பேரு. அப்படியே இயேசுவை மறந்துடுறாங்க. ஆண்டவரை நல்லா அறிஞ்சவங்க ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம செய்யற காரியங்களுக்கு நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அந்த ஐஸ்வர்யவானுக்கு பணம் தான் இருந்துச்சு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்க அந்த பணம் பிரயோஜனப்படல. பிரியமானவர்களே, யோசிக்க வேண்டிய ஒரு காலம், யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். ரொம்ப சீக்கிரம் ஓடிடும். அது ஓடிடும். திடீர்னு வந்து ஒரு 50 வயசுல நிப்போம் பாருங்க. திடீர்னு வந்து ஒரு 60 வயசுல நிப்போம் பாருங்க. திடீர்னு வந்து ஒரு 40 வயசுல நிப்போம். ஐயோ, எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேன் நானு, எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓடி 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 உழைச்சு என்னுடைய ஜீவனையே நான் வேஸ்ட் பண்ணிட்டா, நாளைக்கு உட்காந்து நான் மேல பார்க்கும்போது யாரெல்லாம் நான் கேவலமா யோசிச்சனும், யாரெல்லாம் நான் வேஸ்ட்ன்னு யோசிச்சனும், யாரெல்லாம் சும்மா சும்மா ஆண்டவர் ஓடுறாங்களோ, யாரெல்லாம் ஐயோ சச்சுன்னு ஓடுறாங்க, யாரெல்லாம் ஜபம்னு ஓடுறாங்க, யாரெல்லாம் சும்மா வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, யாரெல்லாம் பக்தின்னு ஓடுறாங்க, பைபிள்னு படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் பரலோகத்துல இருப்பாங்க. மறந்துடாதீங்க. நம்மளுடைய பார்வைக்கு அநேகர் வந்து ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் என்ன, எனக்கு பாரு அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, எனக்கு பாரு என்னை சுத்தில எல்லாம் இருக்கிறாங்க. லாசருக்கு யாருமே கிடையாது. ஆனா ஆபிரகாமுடைய மடி அவனுக்கு கிடைச்சது. ஆபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பாக்கியவானா